ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்எஸ்சி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி குரூப்பில் கால்ஸ் கொடுத்தோன்னு பார்க்கலாம். ஸோ 9:45 to 9:46க்குள்ளே நான் வந்துட்டு இன்றைக்கி நிஃப்டி கால்ஸ் 3 கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 24,250 124 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 125 அது எவ்வளோ அழகாக டச் ஆகிட்டு திரும்பவும் கீழே வந்து அகெயின் என்ட்ரி கொடுத்து திரும்பவும் டார்கெட் டச் ஆகி திரும்பவும் தேர்ட் டைம் கூட என்ட்ரி கொடுத்து 3 டைம்ஸும் டார்கெட் எவ்வளோ அழகாக ஹிட் அடிச்சிருக்கு பாருங்கள். அகெயின் 24,200 98 83 to 98 15 பாயிண்ட்ஸ் போகும்னு சொன்னேன். 3 டைம்ஸ் 15 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. 3 டைம்ஸுமே டார்கெட்டும் ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24,300 பிஇ 130 to 156 ஓவராலாக 26 பாயிண்ட்ஸு. உங்களுக்கு 2 டைம்ஸ் அழகாக ஹிட் அடிச்சிருக்கு. தேர்ட் டைம் மேலேருந்து மூவ் ஆயிருக்கு. என்ட்ரியில் நமக்கு ட்ரையாங்கிள் கொடுக்கல, ஆனாலுமே வந்து டார்கெட் அழகாக அடிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்செக்ஸு 952 to 58க்குள்ளே கால்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 77,500 245 வரைக்கும் போகும்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட் டைம் திரும்பவும் டார்கெட் ஹிட் அடிச்சுட்டு திரும்பவும் செகண்ட் டைமும் என்ட்ரி கொடுத்து செகண்ட் டைமும் டார்கெட் ஹிட் அடிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். இதுவும் 77,600 வந்துட்டு 325 வரைக்கும் 75 பாயிண்ட்ஸ் கிட்ட போகும்னு சொல்லியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. 2 டைம்ஸுமே உங்களுக்கு எவ்வளோ அழகாக டார்கெட் ஹிட் அடிச்சிருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம ஏன் வந்துட்டு நம்மளோட இண்டிகேட்டர் அவ்வளோ சூப்பராக சொல்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 342 to 415 ஆல்மோஸ்ட்டு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட இது 3 டைம்ஸ் அழகாக 2 டைம்ஸ் அழகாக போயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம இண்டிகேட்டர் எவ்வளோ பக்காவாக ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியும். பேங்க் நிஃப்டி 2 கால்ஸ் கொடுத்தேன். ஸோ இது வந்து 10 o'clock கொடுத்துருக்குறேன். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் 370 கொடுத்துருக்கோம். மேலே போய் டார்கெட்டை கொஞ்சம் ஹிட் அடிக்காமல் வந்தாலுமே ஸ்டாப் லாஸ் 370 381 போய் விக் அடிச்சுட்டு திரும்பவும் மேலே வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டாப் லாஸை டச் பண்ணாமல் டார்கெட் எவ்வளோ அழகாக அச்சீவ் பண்ணியிருக்குன்னுட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் என்ட்ரி 3 டைம்ஸ் டார்கெட்டும் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பை கொடுத்தப்போ அங்கே டார்கெட் ஹிட் அடிச்சிச்சு 360க்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா 3 முறையுமே உங்களுக்கு என்ட்ரி கொடுத்து டார்கெட்டுமே ஹிட் அடிச்சிருக்கு. இன்றைக்கி ப்ரீமியம் குரூப்பில் சென்செக்ஸ் 193 பாயிண்ட்ஸு, நிஃப்டி 54 அண்டு பேங்க் நிஃப்டி 82. அதே மாதிரி ஃப்ரீ குரூப்லேயும் இன்றைக்கி 120 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் பிடிச்சிருக்கும். நிஃப்டி வந்துட்டு 41. இன்றைக்கி ஒரு சைடு மட்டுமே இருந்ததுனால கம்மி பாயிண்ட்ஸ் தான் பிடிச்சோம். ஆனாலுமே இது நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் ப்ரீமியம் குரூப் ஆர் இண்டிகேட்டர் டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் message me. Bye. Thank you.